Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல மதுரையில் இருக்க PMS ரெஸ்டாரண்ட் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PMS ரெஸ்டாரண்ட் மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோச்சடை ரோட்டில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இதோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நாங்கள் சும்மா எதேச்சியாக அந்த சைடு க்ராஸ் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். பர்பஸாக இங்கே தான் போகணும் அப்படின்னு நினச்சி போகல. நாங்கள் வேறொரு ஹோட்டலுக்கு போகலான்னு நினச்சி கிளம்பிட்டு இருந்தோம். பட் அந்த சைட் க்ராஸ் பண்ணும்போது இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு கிளம்பி போனது தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே மாதிரி ஃபிஷ் தான் வந்து நம்ம வீட்டில் சமைக்கும் போதும் சரி, வெளியில் எங்கேயாவது போனோன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். இங்கே வந்து அதை தவிர்த்து நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, இல்லை புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து அதை நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படி போய் அங்கே பார்த்ததில்ல ஒரு 2 ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் டெம்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்ததுமே ஆர்டர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் போன வேலையை பார்த்துடலாமே, நம்ம ஒரு யூடியூபராக இருக்கோம், நம்மளுக்கு எங்கே போனாலும் இந்த ஒரு கண்டென்ட் தான் தேடிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே ஒரு 2-3 கிளிப்பிங் எடுத்து வைப்போம் வீடியோஸ்க்கு. நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மள மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிளிப்பிங் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து குடில் மாதிரியான ஒரு டைப்பில் வந்து டைனிங் ஏரியா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி தான் அங்கங்கே வந்து டைனிங் ஏரியா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நாங்கள் போயிருக்கப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சாரல் விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணிருந்தோம். இங்கே உள்ள ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி காமாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்வேன். நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிருக்கும் போதே இந்த மாதிரி பேம்ப்ளெட்லாம் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட அடிக்கடி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே சுட சுட மீன் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மீன் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சுட சுட மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருந்ததுங்க. அந்த மழைக்கு அதுக்கும் நல்லா சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருக்குன்னு போல் தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூடவே ஒரு ஸ்பெஷல் தோசையும் இட்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா மீன் குழம்போட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் சட்னி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழம்பு வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருந்துச்சு. அதாவது ஒரு காரசாரமாக மீன் குழம்பு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து ஃபுட் வந்து ஓகேவாக இருந்துச்சு. அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்த நிறைய பேர் வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.